துடிக்குது மனசு. அடுத்ததான் நம்ம பேச போறது பிரியங்கா கிட்ட. இவங்க கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. 240 மணி நேரம் விமானம் ஓட்டியிருக்காங்க. அந்த அனுபவத்தை பத்தி இப்ப அவங்களோட பேசுவோம். வணக்கம் பிரியங்கா. வணக்கம். பைலட் இல்லையா நீங்க? எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் +2 படிக்கிறப்போ முடிச்சதுக்கு அப்புறமா நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இதுல அப்படின்ட்டு எனக்கு இல்ல. ஃபிளைட் ஓட்டணும்னு இன்ட்ரெஸ்டா இல்ல ஃபிளைட்ல போகணும்னு இன்ட்ரெஸ்ட்? அந்த வயசுல இல்ல நான் சும்மா சொல்லிட்டு இருப்பேன் பைலட் ஆகணும் அப்படின்ட்டு. நான் எந்த ஃபீல்டு பார்த்தாலும் அந்த ஃபீல்ட்ல இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அதுக்குன்னு ஃபுல் எஃபர்ட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் நியூஸ் பேப்பர்ல பைலட் ட்ரைனிங்க்கு MFC மெட்ராஸ் ஃபிளைங் கிளப்ல எங்களுக்கு எடுக்கிறாங்க. So people's who are interested you can join apply பண்ணலாம்ன்ற மாதிரி. So நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது அங்கதான். So நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறமா நான் போலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப அவங்க கொடுத்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 13-14 lakhs. 13-14 lakhsனா என்ன அது? பேக்கேஜ் எப்படி சொல்றீங்க? நீங்க பைலட் ஆனதுக்கு அப்புறம் ஆகிறதுக்கான பேக்கேஜ். ஓகே, ஆகிறதுக்கு நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ். ஆமா. ஓ, சோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபியூவல் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முன்னாடியே போட்டு இருந்துச்சு. ஃபியூவல் ரேட் அதிகமா ஏரோப்ளேனுக்கு யூஸ் பண்ற பெட்ரோலோட விலை ரேட்ட பொறுத்து டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னு முன்னாடியே பேக்கேஜ் கொடுத்தாங்க. சோ ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு டவுட் வந்துருச்சு. மாம் தான் நீ பண்ண, நம்ம பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் பண்ணது அம்மா தான். குட். அப்பா கூட நீ வேற எதுக்காச்சும் ட்ரை பண்ண, இதுக்கு நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணனா நீ இன்னும் நல்லா வரலாம் அப்படின்னு சொன்னாரு. அம்மா இல்ல, அவ அதுதானே ஆசைப்படுறா, அவ அதுக்கு போட்டோம், அவ அதுலயே நல்லா வருவா அப்படின்னு சொல்ல அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் சொன்ன. அம்மாவோட சப்போர்ட் இருந்தது. சோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் என்னோட கரியர் இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு, பைலட் கரியர். ஆமா, சென்னையில தான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ இங்கதான் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வேலூர்ல ஃப்ளை பண்ணேன். முதல் நீங்க என் ஃப்ளைங் ஒரு ஏர்கிராஃப்ட் ஓட்டுறீங்க. ஆமா. எப்படி இருந்தது அப்போ? அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு. கிரவுண்ட் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணி ஒரு 2-3 months கழிச்சுதான் எனக்கு கிடைச்சது. சரி, அந்த கிளாஸ் எவ்வளவு நாளா? மாசக்கணக்கா? 6 months ட்ரைனிங். 6 மாசம் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபிளைங். சோ பேட்ச் வைஸ் பிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு செகண்ட் பேட்ச்ல கிடைச்சது. ஆனா நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ வாண்ட் டு வெயிட் ஃபார் லாங் டைம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு எங்க இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் பண்ணி, நீ ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே கூட கலந்துக்கோ, தட்ஸ் நாட் a problem, you'll perform, I know you'll perform அப்படின்னு சொன்னாரு. ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே போயிட்டேன். வேலூர்ல நீங்க ஓட்டி பழகினீங்க முதல் Cessna 152 என்னோட ஃபர்ஸ்ட் ஃளைட். ஏர்கிராஃப்ட் பேரா? ஓகே. இந்த ஃளைட்ஸ் எல்லாம் இதுக்குனே தனியா ஒதுக்கப்பட்டிருக்கு ட்ரைனிங் பர்பஸ். எஸ். அப்புறம் அங்க நீங்க ஓட்டுறீங்க இல்லையா, அப்ப அது மத்த ஃளைட்ஸ் வர இடம் இல்ல, அது தனியா ட்ரைனிங்காக மட்டும் தான் இருக்கும். அங்க நீங்க வேற எந்த ஃளைட்ஸும் உங்களை இன்டரப்ட் பண்ணாது. ஓகே. இப்ப நீங்க 12th முடிச்சிட்டு நேராவே இதுக்கு வந்துட்டீங்க. சோ இதுக்குன்னு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இல்ல, அது பண்ணல. ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ நான் கமர்ஷியல் பைலட் முடிச்சாச்சு. சோ நான் பிலிப்பைன்ஸ்ல முடிச்சிருக்கேன். இங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இத அப்கிரேட் பண்ண போனீங்களா? இல்ல, இங்க எனக்கு இங்க 2 ஃபிளைட்ஸ் தான் இருக்கு. பட் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா 60 members எங்க கிளாஸ்ல. ஓ. சோ எல்லாருக்கும் ஒரு 2 ஃபிளைட்ஸ் பத்தாது. ஓகேங்களா? சோ அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வெளியே போறவங்க போகலாம், சோ நாங்க ஒன்னும் அப்ஜெக்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னதால நான் என்ன பண்ணுவேன், சோ 5 yearsக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆமா. சரி. 5 yearsல நீங்க 200 hours கம்ப்ளீட் பண்ணணும். அது நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்களோட இதுவரை எவ்வளவு ஹார்ஸ் ஃப்ளை பண்ணீங்களோ அது லேப்ஸ் ஆயிடும். ஓ, திரும்ப மறுபடியும் பண்ண வேண்டியது வரும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் மாதிரி இல்லையா? அதுதான் நான் வீட்டுல சொன்னேன், இங்க பண்ணா 1 yearக்கே 2 hours தான் ஃப்ளை பண்ண,
அப்படி பார்த்தா கூட என்னால பண்ண முடியாது இங்க அப்படின்னு சொன்னதால சரி நீ அப்ராட் போறதா இருந்தா போ அப்படின்ட்டு அம்மா தான் சொன்னாங்க. அதுவும் ரொம்ப செலவாயிருக்குமே. கண்டிப்பா. அது எல்லாமே அம்மா அப்பா பாத்துட்டாங்களா? ஆமா, அப்பா அதுக்கு அப்பா லேண்ட் சம்திங் நாங்க எஜுகேஷனல் லோன் அதெல்லாம் போட்டு ஓகே கம்ஃபர்டபிளா இப்ப உங்க கோர்ஸ் முடிச்சிட்டீங்க நீங்க? ஆமா முடிச்சாச்சு. இப்போ 240 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. பிலிப்பீன்ஸ்ல நீங்க படிக்கும்போது மறக்க முடியாத அனுபவங்கள்? நான் அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஷோர்ல தான் ஃப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படி? ஐலாண்ட்ஸ் அது. ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐலாண்ட்ஸ். சோ ஃப்ளை பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே போட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். மேல நீங்க இருந்தீங்க, கீழே போட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தெரியும். சின்னதா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்ப சீனிக்கா இருக்கும். சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளைங் வந்து ரெயின்ல ஃப்ளை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ளைங். ஃப்ளை பண்ற மழை வரும்போது அது ரொம்ப பயமா அன்பிரெடிக்டபிளா இருக்கும் இல்லையா வெதர் வந்து. ஆமா, நம்மளுக்கு எப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது. ரொம்ப ஷேக் ஆகும் சில டைம்ஸ்ல. அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஆனா என்ஜாய் பண்ணா அதுவும் சந்தோஷமா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க யூ பேஷனேட் அபௌட் இட். மழையோ வெயிலோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஓட்ட விடுவாங்களா? பிராக்டிஸ் பண்ணும்போது மழையிலயும் ஓட்டணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? அப்படி இல்ல, போறப்போ நடுவுல வந்துடுச்சுன்னா ஓகே நம்ம. உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன பிரியங்கா? குட் ஏர்லைன்ஸ்ல நல்ல பேக்கேஜ்ல நான் போகணும். ஓகே, அதுதான் என்னோட எய்ம். இப்போ நான் சிபிஎல் ஹையர் அப்கிரேட் பண்ணோம், ஏடிபிஎல் சொல்லிட்டு ஏர்லைன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பைலட். அது வேறயா? அது வந்து 1500 hours finish பண்ணதுக்கு அப்புறமா 500 hours finish பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம் எழுதணும். அதுல பாஸ் பண்ணிட்டா கேன் பிகம் a captain for that. உடனே நீங்க கேப்டனா ஒரு விமானத்தை ஓட்டக்கூடிய தகுதி வந்துருது. கரெக்ட். இப்ப நீங்க வந்து கோ பைலட்டா போகலாம். ஓகே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. சோ கேர்ள்ஸ் பைலட் ஆகுறாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணலாம். சோ அதனால நிறைய கேர்ள்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நிறைய பிரியங்கா வரணும் இல்லையா ஃபியூச்சர்ல? கண்டிப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் டிஸ்கரேஜ் பண்ணா? எல்லாருமே, நிறைய பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க, யாரும் என்கரேஜ் பண்றது இல்ல. நீங்க இதுக்கு வந்த கேர்ள்ஸ்க்கு இதெல்லாம் ஒத்து வராது, இதுதான் சொல்ல முடியாது, கேர்ள்ஸ் ஏன் இதெல்லாம் எடுக்கணும், கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு ஸ்டடீஸ் இருக்கு, இதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர இதெல்லாம் எடுங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. சோ உங்க அம்மா அதை வந்து என்கரேஜ் பண்றாங்க, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. சோ எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல எத்தனை லேடி பைலட்ஸ் இருக்காங்க? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% கூட இருக்காது, ரொம்ப கம்மியா உள்ள அத்தனை பைலட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் வரும். நிறைய லேடி பைலட்ஸ் இல்ல. சோ நீங்க பிலிப்பைன்ஸ்ல நான் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா என் பேட்ச்ல நான் ஒரே ஒரு பொண்ணு தான், பொண்ணே இல்ல, நான் மட்டும்தான் பொண்ணு அங்க. And in Chennai we have 5 girls I think so. And it's growing இல்லையா? அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இது வந்து ஆபத்தான தொழில், இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமா இல்ல எதனால வேண்டாம்னு சொல்றாங்க? இப்போ நான் ஃப்ளை பண்ணிட்டு போறேன், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் ஃப்ளை பண்ணிட்டு போறேன் மீன்ஸ் நாங்க ஸ்டே பண்ண வேண்டியது வரும். இப்போ ஃபேமிலியை விட்டு எப்படி இருந்தாலும் இருக்க முடியாது, போகணும், அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியது வரும். 2-3 days கூட ஆகலாம், நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு ஒத்து வராது, அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. அதுதான் ஃபர்ஸ்ட். இது நீங்க அடுத்ததா ஒரு ATPL ஆகணும்ன்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்னு சொல்றதுதான் இன்றைய நிகழ்ச்சியோட நோக்கமே. இங்க இன்னைக்கு வந்து பேசின 3 பெண்களுமே அதுக்கு ஒரு முன்னுதாரணம். இந்த மாதிரி சாதனை பெண்கள் நம்ம இடையே அப்பப்ப வலம் வந்துட்டு தாங்க இருக்காங்க. நம்மளுக்கு வேதனையும் சோதனையும் ஏற்படும் போது இந்த சாதனை பெண்களை பத்தி நினைச்சு பார்த்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கும். இந்த சாதனை பெண்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.